ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே. நம்ம வந்து ரியாக்ஷன் வீடியோ தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நொய்டாவை குறித்து தான் நம்ம வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். நொய்டா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்ட்டு இன்றைக்கி நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் ரியாக்ஷன் பண்ண போகிறீங்க. இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் இந்த ரியாக்ஷன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி தமிழில் போய் பார்த்தேன். யாராவது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தேன். ஆனால் யாருமே பண்ணல. நானும் தரவாக ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி இடத்த நம்ம பண்ண சொல்லி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நொய்டா பார்க்க போகிறீங்க. எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து கட்டிடங்கள்லாம் வந்து ரொம்ப உயர்வாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் ரியாக்ஷன் பண்ண போகிறீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மும்பை ரியாக்ஷன் வீடியோ பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரயில்வேஸ் குறித்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அதுக்கு நல்ல ஒரு ஆதரவு சப்போர்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், தமிழில் வந்து நான் ஏதாவது ரியாக்ஷன் பண்ணணுமா, இல்லை தமிழுக்கு சாங்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நான் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும் போதே நான் வந்து அந்த நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் எடுத்து நான் ரியாக்ஷன் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா தமிழில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்லாம் நீங்கள் போய் பாருங்கள், நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு இடத்துலேருந்து வீடியோ எடுத்து ரியாக்ஷன் பண்ணுறாங்க. நான் அவங்களுக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நான் பண்ணுறதுனால நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து நான் ரொம்ப மனக்கட்டு இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் என்னங்க, அப்புறம் வீடியோ பண்ணுறதே வேஸ்ட்டுங்க. அதனால் எனக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்குது. நான் நம்பிக்கை இருக்கிறனால தான் அவங்க நம்ம வீடியோ மேலே நம்பிக்கை வச்சதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுபோல் இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நொய்டா கைஸ், இந்த கட்டிடத்தை பாருங்கள். சவுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டிடம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும். பா, பில்டிங்ஸை பாருங்கள். ஐயோ, பிரகாசம் பண்ணுறாங்க கைஸ். உண்மையாகவே இது நம்ம நொய்டா தான். நான் வந்து வேறு நாட்டை எடுத்து நான் பண்ணல. நம்ம இந்தியாவில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம இந்தியா வீடியோ தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ட்ரோன் ஷாட், டெம்பிள் ஓகே. அது வந்து சவுதியில் வந்து கட்டமாக இருக்கும், ஒரு மாதிரி போர்டு மாதிரி இருக்கும். ஐயோ, லைட்டை பாருங்களா, சூப்பராக இருக்கும். மெட்ரோ, நம்ம இந்தியாவில் நிறைய மெட்ரோஸ்லாம் இருக்குங்க. ஆனால் என்னென்னா ஒவ்வொரு மெட்ரோவும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். யாருன்னா நம்புவீங்களா இது நம்ம நொய்டான்ட்டா? யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் உங்களை பார்க்க சொல்லுவேன். இவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். மெட்ரோ ரேஸ் காரா, ஃபார்முலா. ஓ, நொய்டாவில் இருக்கா? ஓகே ஓகே. பில்டிங்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. லார்ஜஸ்ட் பில்டிங்.
வாவ். நீங்கள் நினச்சி பாருங்களேன், எல்லா பில்டிங்கும் ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருந்துன்னு வச்சிங்க, நிஜமாக சூரியன் வெளிச்சமே இருக்காங்க. சூப்பராக இருக்கும். கவலைப்படாதீங்க, நம்ம சென்னையோடைய வீடியோவை நான் வந்து ரியாக்ஷன் பண்ணாமல் விட மாட்டேன். 4Kல செம்மையாக பண்ணுவேன், அதையும் பார்க்கலாம். ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக பெருக பெருக இந்த மாதிரி வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஃபாரின் கண்ட்ரிலாம் வளர்ந்துருச்சு, இப்போ நம்ம வந்து வளர்ந்து வர ஒரு வல்லரசு நாடு. இந்த பில்டிங் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு, நம்ம ஃபஸ்ட்டு இதிலே பார்த்துட்டோம். ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட்டுறாங்க. இங்கிலாந்துலேயே அது இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி போட்டு ஷாப்பிங் மால். இது வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே பிஜிபிலே இருக்கு. என்னதான் பகலில் பார்த்தாலும் சரியா, அந்த நைட்டில் பார்க்குற வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த லைட்டிங்லாம் வா சூப்பர். அப்படியே ரெட் கலரில் அப்படியே டோட்டலாகவே அப்படியே அந்த ரெட் கலரில் தாங்க இருக்குது. ஏதோ ஃபயர் எரியிற மாதிரி ஒரு பில்டிங்ஸ். லாங் ஷாட். பில்டிங்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக லைட்டிங் கொடுத்துருக்காங்க, செம்ம லைட்டிங். ப்ளூ 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 தானே, கத்திரி கலரா இந்த பில்டிங் தான். சூப்பர் பாருங்க, அந்த மூன் தானே அது. கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு நொய்டா வீடியோ? எனக்கு ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி டெவலப்மெண்ட், நான் முன்னவே சொன்ன மாதிரி தாங்க, ஒரு ஸ்டேட்டு வளர்ந்தால் தாங்க வந்து நாடு பெருமை அடையும். ஸ்டேட்டு வளராமல் போச்சுன்னா அந்த நாடு வந்து பெருமையடைய வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருந்தோம், அடிமைப்பட்டு இருந்தோம். பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ரொம்ப போராடி விடுதலை பெற்று கொடுத்து, அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கி சட்டங்களை இயக்கப்பட்டு ஏதோ நம்ம இன்றைக்கி நம்ம வந்து இந்த அளவுக்கு ஹாப்பியாக உட்காண்ட்ருக்கோன்னா அன்றைக்கி அவங்க போராடின ஒரு விஷயந்தான். அவங்களெல்லாம் என்றைக்குமே நம்ம நினைக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளிங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி ரோடு எடுத்துங்க, அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ரோடு வேலைலாம் பண்ணியிருக்காங்க, ரோடெலாம் அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற ரோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா கொஞ்சம் மழைக்கே தாங்க மாட்டுது ரோடு. அங்கங்கே வந்து குண்டும் குழியுமாகவே எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மேடு இருக்குன்னே தெரிய மாட்டுது. நான் ஒரு டைம் நானே வந்து பார்த்திங்கன்னா ரோடு நல்லா இருக்கு சொல்லிட்டு அந்த ரோட்டில் போனேன். திடீர்னு பார்த்துட்டா ஒரு பள்ளத்தில் விழுந்து அன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். விழுந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒரு சேஃப்டி வைக்கல.
அதனால தான் நான் சொல்கிறேன். என்னடா சம்மந்தமே இல்லாத பேசுகிறான்னு வச்சுக்காதீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் வந்து அந்த மக்களும் சரி, உழைக்கிற மக்களும் சரி. சென்னை இப்பயும் சொல்கிறேன், சென்னை வந்து வளரல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சென்னை வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ரொம்ப லேட்டாக அது வளர்கிற மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு வேளை மந்தமாக போதா வேலைன்னு கூட நமக்கு தெரியல. இன்னமும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பள்ளங்களை நோண்டி வச்சுருக்காங்க, பேரிகார்டெலாம் பக்கத்தில் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டிராஃபிக் ஒரு பக்கம். ஏன்னா நான் சொன்ன மக்கள் பெருக்க வந்து வண்டி வந்து நிறைய பெருத்து போச்சு. அதனால் வந்து டிராஃபிக் அவங்களையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களால அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்காங்க. ஆனால் அதை வந்து மக்கள் கையிலையும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சி எப்படி சொல்கிறது போதாது, இன்னும் அதிகமாக வந்து வளர்ச்சி அடையணும். நம்ம தமிழ்நாடு அரசும் சரி குயிக்காக பணிகளை வந்து தீவிரப்படுத்தணும். நிறையா இடத்துல வந்து பூங்கா கட்டுறீங்க, நல்லது தான். இந்த மாதிரி பூங்கா வந்து எப்போனா கட்டிக்கலாம், ஓகேங்களா? அதனால் வந்து அடுத்தடுத்து திட்டத்தை கொண்டு போங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி நொய்டாவை பார்த்தோம். நொய்டா பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நொய்டா எப்படியோ இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து நொய்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மும்பைக்கே வந்து டஃப் கொடுக்கும்போது தான் அந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துட்டு வருது. அதனால் வந்து வளர்ச்சின்றது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் கையிலையும் இருக்குது, ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரி கட்டுறோம், அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் நடக்கணும். ஆனால் இன்றைக்கி நமக்கே வந்து சிரமமாக இருக்குது. அதனால தான் சொன்னேன், அந்த ரோடெலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து சரியில்லை. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ நோண்டி போட்டதுனால, அந்த காவாலாம் நோண்டி போட்டதுனால ரோடே மறைஞ்சி போச்சு. போட்ட ரோடே மறைஞ்சி போச்சு, குண்டும் குழியுமாக தான் இருக்குது. வயசானவங்களாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு ட்ராவல் கூட பண்ண முடியல பஸ்ஸில் கூட. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. சீக்கிரமாக மாறணும். நம்ம சென்னை வந்து எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லை, நம்ம எல்லாருக்குமே. நான் போன வீடியோவில் அதான் சொன்னேன், இந்த வீடியோவில் அதான் சொல்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டும் வந்து வளரணும், பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வரணும், ரோடெலாம் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கணும், என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு தூய்மை பணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஆசை இருக்குல்ல. அதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நான், அவ்வளோதான். என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு சரி தப்பு அப்படின்ட்டு எனக்கு அது சரி தப்புன்னு சொல்ல தெரில, என் மனசில் பட்டது. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்போ நீங்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னடா இது இந்தளவுக்கு நொய்டா வளர்ந்துருக்கு. அப்போ நீங்கள் நொய்டாவுடைய பழைய வீடியோலாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், என்னடா இப்போ இந்த நொய்டா இப்படி வளர்ந்து போயிடுச்சு, இப்படி இந்த மும்பை வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு, இப்படி இருந்த ரயில்வேஸ் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்ட்டு நம்மளுக்கே தோணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், சென்னை வளரல, தமிழ்நாடு வளரல அப்படிலாம் நான் சொல்ல. ரொம்ப என்ன சொல்கிறது, மந்தமாக போயிட்டுருக்கு வேலைலாம். எல்லா இடத்துலையும் வந்து வேலை ரொம்ப மந்தமாக போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மத்திய அரசும் வந்து கொஞ்சம் இறங்கி நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க. நமக்கு ஜிஎஸ்டிக்கு நமக்கு வந்து கரெக்டாக செலுத்துகிறோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுக்கணும். அதுலேயும் அவங்க கம்மியாக கொடுத்தாங்கன்னா இங்கே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணும், திண்டாட தான் நிற்கும், திண்டாடப்பட்டு தான் நிற்கணும். ஏன்னா நம்ம ஸ்டேட்டுக்குன்னு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம செய்யலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். அது வந்து அரசு கையில் தான் இருக்குது. கூடிய விரைவில் நம்மளுடைய சிட்டியும் அந்த அளவுக்கு வளரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது நான் வீடியோ பண்ணணும், தமிழில் ஏதாவது வீடியோ பண்ணணும், சாங்ஸ் வீடியோ பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டீசர் அது ஏதாவது ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சொன்னால் தான் நான் வந்து அந்த வீடியோ பரவாயில்ல, ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுத்தாச்சும் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ண முடியும். வேறு எதுக்காக நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், ஓகேங்களா? இனிமேல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்லாம்
ரியாக்ஷன் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்லாம் நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம சென்னையும் வரும், சென்னை வீடியோ நான் பண்ணுவேன். அதனால் வந்து அதை பற்றிலாம் ஒன்றையும் நினைக்க வேணாம். ஓகேங்களா? ஓகேங்க கைஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.